ஹலோ ஆல். ஒமானில் டென்டிஸ்ட் லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து டென்டிஸ்ட் வந்து ஒமானுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. லைசன்ஸ் இங்கே வாங்கி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரிட்டன் எக்ஸாம் பண்ணணும், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறது, டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணணும், தென் ஓரல் எக்ஸாம் வைவா அப்படிங்கிறது இருக்குது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னே தான் நம்மளுக்கு லைசன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி நம்ம இங்கே ஒர்க் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா 4 இயர்ஸ் ஆஃப்டர் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா பிடிஎஸ் ஆர் எம்டிஎஸ் 2 பேருமே எழுதவும். பிடிஎஸ் அப்படின்னா ஆஃப்டர் இன்டர்ன்ஷிப் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எம்டிஎஸ்னாலும் அதே 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அண்டு எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 ஹவர்ஸில் 65% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும். தென் ரிசல்ட் வந்து இமீடியட்டாக டிஸ்பிளே ஆகும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். ஆர்எல்ஸ் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜென்ரேட் ஆகி வரும். டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது இது எக்ஸாம் கிடையாது, இது ஆன்லைன் ப்ராசஸ் தான். இந்த டேட்டா ஃப்ளோவில் இந்த 5 சர்டிஃபிகேட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம இந்தியன் டென்டிஸ்டாக ஆர் யூரோப்பியன் எந்த கண்ட்ரியில் டென்டிஸ்டாக இருக்குமோ அந்த லைசன்ஸ் வந்து வேலிடிட்டியை வந்து பார்த்துட்டு டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் முன்னாடியே எழுதலாம், அதாவது பர்சனல் எக்ஸாம் முன்னாடியே எழுதலாம், இல்லை ஆஃப்டர் தட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 3rd ஸ்டெப் வந்து ஒமான் வைவா எக்ஸாம் அப்படின்னா ஓரல் எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த எக்ஸாம் வந்து ஆஃப்டர் இந்த 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் வைவா எக்ஸாம் அப்ளை பண்ணி நம்ம வைவா அட்டன் பண்ண முடியும். இதுக்கான வீடியோ டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன்.